சார் வணக்கம். அன்னைக்கு நம்ம நாகூர் பீச்சில் இருக்கோம். ஓகே. பசங்களாம் அழைச்சிட்டு வந்தீங்க. மழையெல்லாம் இப்போ 2 நாளாக கடுமையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. எப்படி சார் இருக்கு? 2 நாளா நல்ல மழை. இன்னைக்கு ஒரு நாள் கேப் இருக்கு. தான் பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தோம். கடல் எப்போதும் போல இருக்க மாதிரி இல்லை. யூஸ்வலாக பார்த்தோம்னா ஒரு ஒரு 10 மீட்டர் தள்ளி தான் இருக்கும். இப்போ ஒரு 10 மீட்டர் முன்னாடி வந்திருக்கு. மழையும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. அதிகமாக இருக்கு. ஆமா, கண்டிப்பா பார்த்தாலே தெரியுது. சரி, சும்மா எப்படி இருக்கு, நீங்க மழை இல்லாதனால பசங்களை கூட்டிட்டு வந்தோம். சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம காரைக்கால் பீச் போனோம். அங்கே பப்ளிக் யாரையும் அலோவ் பண்ணவே இல்லை. ஓகே ஓகே. பசங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்க. இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டி தானே. ஒன்றும் அது சுனாமி எச்சரிக்கை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஜஸ்ட் சீற்றம் மட்டும்தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன இப்போ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? இப்போ லேட்டஸ்டாக என்ன இப்போ அப்படிலாம் வேற ஒன்றும் பெருசாலாம் இந்த வார்னிங் எதுவுமே இல்லை. நேற்று தான் சொல்லியிருந்தாங்க. நேற்று யாரையும் அலோவ் பண்ணல. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. ஃபுல்லாக மேலே தண்ணி இருந்துச்சுங்களா முன்னாடி? ஆமாம், ஃபுல்லாக அந்த இது வரைக்குமே இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தோம். போலீஸ் அவ்வளோ இது ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. கடல் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட். எப்படி இருக்கு? என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு? கடல் அலை அதிகமா இருக்கா? எப்படி இருக்கு? என்ன படிக்கிறீங்கப்பா? என்ன பேரு? ரயான். என்ன சார்? முகமது ரயான். முகமது ரயான். ரயான் சொல்லுங்க. ரயான் என்ன படிக்கிறீங்க? கிரசன் ஸ்கூல்ல என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஹாய் சொல்லுங்க. அந்த அங்கிளுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, இப்போ எப்படி இருக்கு? கடல் சீற்றம் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, எப்படி? நிறைய அதிகமா இருக்கு. எத்தனை நாள் மழை பெஞ்சீங்க? இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு. நேத்தில இருந்து இன்னைக்கு காலைல வரைக்கும், நைட்ல இருந்து பெட் நைட்ல இருந்து இன்னைக்கு காலைல வரைக்கும் மழையே இல்லை. ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. இடையில விட்டு விட்டு சின்ன தூரலா பெஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு வந்து 2ஆம் தேதி கொடியேற்றுறாங்க. 2ஆம் தேதி கொடியேற்றுறாங்க. 2ஆம் கொடியேற்றுனாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சொல்லு, என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பீச்சுக்கு வந்திருக்கேன். என்ன ஊர் உனக்கு? நாகூர். பீச் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா சீக்கிரமா இருக்கு. எப்போதும் உங்க ஊர் பீச் எப்போதும் இப்படிதான் இருக்குமா? புயல் காரணமா இப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. எப்படி வந்துறீங்க? வந்து அங்க காரைக்கால்லாம் உள்ளே போக கூடாதுங்கிறாங்க. உள்ள வந்துறீங்க. எப்படி தைரியமா எப்படி வந்துறீங்க உள்ள? தைரியம் இருக்கு தைரியமா வந்தீங்களா? சுனாமி மாரி அடிக்குது பத்தியா இல்லையா? அலை எவ்வளவு ஸ்பீடா அடிக்குது. பயமே இல்லையா உனக்கு? ஜாலியா இருக்கா? எப்போதும் இப்படிதான் இருக்குமா அலை உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திருக்கியா? இல்ல, இதுக்கு முன்னாடி நாளை பாத்திருக்கியா அந்த அளவுக்கு? என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்ல? குட்டிமா மேடம், இது யூடியூப் சேனல் பேசலாமா பிள்ளைகிட்ட? நம்ம பசங்கள்கிட்ட வா நீங்க வாங்க. பசங்களா வாங்க. வாங்கப்பா, பேசுறியா? வா, இங்க வா. பீச் சைடு எப்படி இவன் பேசுறான். சொல்லு, என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பீச்சுக்கு வந்திருக்கேன். என்ன ஊர் உனக்கு? நாகூர். பீச் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா சீக்கிரமா இருக்கு. எப்போதும் உங்க ஊர் பீச் எப்போதும் இப்படிதான் இருக்குமா? புயல் காரணமா இப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. எப்படி வந்துறீங்க? வந்து அங்க காரைக்கால்லாம் உள்ளே போக கூடாதுங்கிறாங்க. உள்ள வந்துறீங்க. எப்படி தைரியமா எப்படி வந்துறீங்க உள்ள? தைரியம் இருக்கு தைரியமா வந்தீங்களா? சுனாமி மாரி அடிக்குது பத்தியா இல்லையா? அலை எவ்வளவு ஸ்பீடா அடிக்குது. பயமே இல்லையா உனக்கு? ஜாலியா இருக்கா? எப்போதும் இப்படிதான் இருக்குமா அலை உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திருக்கியா? இல்ல, இதுக்கு முன்னாடி நாளை பாத்திருக்கியா அந்த அளவுக்கு? என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்ல? என்ன படிக்கிறீங்க? LKG படிக்கிறீங்களா? இன்னைக்கு கடலுக்கு வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு பீச்? நல்லா இருக்கா? பயமா இல்லையா? இன்னைக்கு வந்து கடல் அலையெல்லாம் பயங்கரமா இருக்கு. பயமா இல்லையா? பயமா இருக்கா இல்லையா? பயம் இல்ல? ஓகே, அந்த அங்கிளுக்கு ஒரு பாய் சொல்லுங்க.
ஓகே, அது நம்ம சேனல் தான். அது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி. நம்ம இது வரும் நம்ம நாகூர் நாகூர். இன்னைக்கு வந்து கடல் சீற்றம் வந்து அதிகமா இருக்கு. எப்போதும் இப்படி தான் இருக்குமா இன்னைக்கு? இல்ல, நேத்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இது டேஞ்சர் ஜோன். இன்னைக்கு நிறைய சின்ன பசங்க நிறைய பேர் அழைச்சு வந்திருக்காங்க. நம்ம காரைக்கால் பீச்லாம் வந்து பப்ளிக் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் கடல் சீற்றம் இருக்கு. ஏன் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா எப்போதும் இப்படிதான் இருக்குமா சீற்றம்? இல்ல இந்த புயல் சொல்லிக்கிறாங்கல்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரமா இருக்கு. புயல் காரம் இருந்ததுனாக்கா சீக்கிரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா இது வந்து அபாயகரமான பகுதின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பண்ணலையா? ஏன்னா இப்ப அங்கெல்லாம் வந்து போலீஸ் இது பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அலோவ் பண்ணால யாரும். பசங்க எல்லாம் நிறைய அழைச்சு வந்திருக்காங்க, அதான் கேட்குறேன். சும்மா இப்போ நல்லா தெரியல, கிலோமீட்டர் கொஞ்சம் நல்லா தெரியல, அதனால பசங்க கொஞ்சம் கூட்டு வந்துக்கிறாங்க. முன்னாடி இது மாதிரி சீற்றம் எப்ப இருந்துச்சு? இதுவும் சரி, அந்த கஜா புயலுக்கு. அதான் ஆக்சுவலா அந்த புயல் டயத்துல இது மாதிரி வரும். ஆமா, புயல் டைம் இந்த கடலும் வந்து இன்னைக்கு உள்வாங்கி இருக்குல்ல? ஆமா, உள்வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபிஷர். இப்போ உங்களுக்கு எப்படி எவ்வளவு நாள் எண்ணெய் வந்து உள்ள இப்போ இது பண்ணிருக்காங்க? இதோட 5 நாள் ஆகுதுல. 5 நாள் ஆகுது. அப்புறம் கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்களோ? ஆமா, அந்த புயலை எடுத்து முடிஞ்சு தான் அனௌன்ஸ் பண்றோம். அப்பதான் கடலுக்கு போவாங்க. எப்படி போயிட்டு இருக்கு இங்க நம்ம ஏரியாவுக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஓரளவு போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புயல் கரை இருந்தாலும் நல்லபடியா சொல்லுது. சொல்லுங்க, இப்போ இன்னைக்கு கடல் சீற்றம் அப்படி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுக்கு சுனாமி டைட்டெல்லாம் இது மாதிரி தான் இருந்துச்சுங்களா? இப்படி இதை விட நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு கிளம்புனது தானே அது. சுனாமி டைட்டல் இன்னும் சீக்கிரமே கிடையாது. திடீர்னு கிளம்புனது தானே அது. எப்பயும் போல அடிச்சதுதான். நான் கூட இன்னைக்கு காலைல வாக்கிங் போகும்போது ஒன்றும் தெரியல. அன்னைக்கு சுனாமி காலையில தான் நான் ரன்னிங் போயிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் தெரியல. திடீர்னு நாங்கள் வேலைக்கு போய் கீத்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு கிளம்புனது தானே அது. திடீர்னு கிடையாது. இது புயலுக்காக இது கடலே இப்படிதான் இருக்கும். புயல்லாம் இது மாதிரி எப்போதுமே வரும். எப்பயும் போல கடல்ல வந்து காத்து இருந்தாவே இது இப்படிதான் அடிக்கும். அது நெருங்க இன்னும் ஸ்பீடு கொடுக்கும். வடக்கனை வந்தாக்கா கொஞ்சம் குறையும், தெற்கனை வந்தா கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்கும். ஏன்னா அந்த வேகம் அடிக்கல. என்ன சொல்லிருக்காங்க? எந்த எந்த பக்கம் போயிருக்கு? அது ஒன்றும் நம்ம ஒன்றும் நியூஸ் தெரியல. நம்ம இங்கேதான் நிற்கிறான், இன்னும் போனாதான் தெரியும். அது எங்க டிவில சேனல்ல பார்த்தா தான் தெரியும். என்ன பண்ணிருக்கீங்க? நான் கடலுக்கு தான் போறேன். எப்படி ஒரு நாள் போயிட்டேன்னா எத்தனை நாள் நான் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு? அது தொழிலை பொறுத்து இருக்குண்ணா. போட்டுக்கு பொறுத்து இருக்கு, இந்த வலையை பொறுத்து இருக்கு. தலைச்சவன் வந்து வஞ்சிரம் மீன் பிடிக்கிறாங்களா, அதுக்கு 2 நாள் 3 நாள் தங்குவாங்க. இந்த காலத்துக்கெல்லாம் ஒரு நைட்டு தான் வந்துடுவாங்க. பெரிய போட்டு போனாக்கா நீங்க பெரிய போட்டு போறீங்க? நான் சின்ன போட்டு தாங்க போறேன். அது பொண்ணா எத்தனை? ஒரு 2 நாள் ஆகுமா? ஒரு 2 நாள் ஆகும். மீன் பழனுக்கு 3 நாள் ஆகும். அவ்வளவுதான் வருவோம். இதனால ஒன்றும் வழி இல்லாம கிடக்குறோம். அவ்வளவுதான். கடற்கரையில இருக்கும். நான் நாகூர் கடற்கரையில குதிரை ஓட்டி பிழைக்கிறேன். இதான் எனக்கு பொழப்பு. காலம்புல்லா தான் பொழப்பு. ஓட்டி தான் அதுக்கு யாராச்சும் அடிக்கிறது, நானும் யாராச்சும் அடிக்கிறது இருக்குது. சாப்பாடு கண்ணி இதான் எனக்கு பெரிய. எத்தனை வருஷமா அந்த தொழில் செஞ்சு? நான் ஒரு 25 வருஷமா வச்சிருக்கேன். போறேன் 25 வருஷமா வச்சிருக்கீங்க? 30 வருஷமா வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைல இருந்து ஊற வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு பொழப்ப. கை அடிப்பட்டு கால் அடிப்பட்டு இதையும் வச்சு சமாளிச்சுட்டு. ரேஸ்க்கெல்லாம் போறது உண்டுங்களா? உண்டு. பூரா கன்னிப்பங்க கொண்டு ரேஸ். இங்க கன்னிப்பங்க ஓட்டுவான், இங்க திருக்கடையூர் ஓட்டுவான், சரிங்க, அரணாங்கி ஓட்டுவான், பயிர்வயல் ஓட்டுவான், பேராவரணி ஓட்டுவான், சிறுவிழாக்காடு ஓட்டுவான், புளித்தலை ஓட்டுனேன், இப்போ கரிக்காடு ஓட்டுனேன். இது எல்லாமே உங்க சொந்த வண்டி எடுத்துட்டு போயிடுறீங்களா? சொந்த வண்டி எங்க எங்களுக்கு நோட்டீஸ் வந்து பத்திரிக்கை வச்சு எங்களுக்கு அழைப்பு வரும். அதனால போயிடுவேன். அங்க கொண்டு போய் தங்கி 4 நாள் 5 நாள் தங்கி ஓட்டுவான். வசதி இல்லைன்னா அங்கேயே இருந்துருவான். 4 நாள் 5 நாள் அங்கே கடை இருந்து பந்தயம் முடிஞ்சு ஒரு தீங்க வருவான். இப்போ எந்தெந்த ஏரியால போயிட்டு நீங்க வின் பண்ணிருக்கீங்க? அது ஏதாவது தெரியுமா? சொல்ல முடியுமா? நான் அந்த திருவள்ளூர் கன்னிப்பங்க ரவுண்டுல ஓடி வின் பண்ணியிருக்கேன். அசனா காரைக்கால் கோட்டிச்சேரியில அசனா பரிசு கொடுத்துருக்காப்புல, வாங்கியிருக்கிறேன். பரிசு வச்சிருக்கேன். நிறைய குத்து வழக்கெல்லாம் வச்சிருக்கேன். அப்படியே வச்சிருக்கேன். குதிரை வந்து இந்த கை கால் வரைக்கும் தான் ரேஸ் குதிரை ஓட்டாம சும்மா பீச்சு பொழப்பு. பீச்சு குதிரை தீனி வைக்கிறது, பீச்சில் கொண்டு ஓட்டுறது. அந்த தொழிலை விட முடியாதனால இப்ப வந்து அதனால 3 நாள் கூட ஒரு ரேஸ்னாலும் போவீங்க? போவேன், பந்தயத்துக்கு போவேன். அந்த கை ஆக்சிடென்ட், அந்த ரேஸ்ல ஓடக்குள்ள வண்டியில கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. குதிரை வண்டி அப்படின்னா அந்த எத்தனை பேர் ஓட்டுவாங்க? அதுல ஒரே ஆள் தான். பக்கத்துல இறங்க கூட கிடையாது. மாட்டுக்கு தான் 2 சாரதி. ஓட்டுற ஆளுக்கு குதிரைக்கு மட்டும் ஒரு ஆள் தான். ஆனா பக்கத்துலயும் யாரும் உட்கார்ந்து போக மாட்டாங்க. ஒரு ஆள் சிங்கிள் தான். சிங்கிள் தான்.
நிக்கிறது தான் வேலையா. ம். அவரு ஓடி ஆக்சிடென்ட் ஆனாலும் அடிபட்டு செத்தாலும் வந்து அது குதிரை போயிட்டு எங்கேயாச்சும் ஓடி போய் பூந்துரும். ம். எல்லாம் திரும்பி போற கூட அதே ரோட்ல திரும்பி ரிட்டர்ன் வரும். இப்போ நீங்க பந்தயத்துல எல்லாம் போய் கலந்துக்கிறீங்கல்ல? ஆமா. இப்போ அங்க வந்து அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு ஷூரிட்டி கொடுக்குறாங்களா உங்களுக்கு? எல்லா ஊர்லயும் பந்தயத்துல அதெல்லாம் கிடையாது. எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஜாக்கிங்க பார்த்து எங்களுக்கு செஞ்சாதான். ஜாக்கினா புரியல எப்படி? ஓட்டுற ஆளுங்க இருக்குல்ல, கூட்டாளி மாருங்க, அவங்கள அழைச்சிட்டு போறவங்க ஆமா பார்த்து அழைச்சிட்டு வந்து பார்த்து செய்யறவங்க தான். பாக்கி அனுப்பவங்க பந்தயத்தை வந்து நடத்துறவங்க வந்து அதுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. ம். செய்ய மாட்டாங்க. அப்ப அதுக்கு வின் பண்ணா அதுக்கு வந்து ஆமா. உள்ள பரிசு மட்டும் ஆமா, அது கொடுப்பாங்க. பரிசு மட்டும் தான் வாங்கிட்டு வருவாங்க.